சில பிரச்சனைகளை நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தாங்க. அதாவது 11,308 பிளாட்டுகளை தமிழகம் முழுவதும் இருக்கக்கூடிய 31 ப்ராஜெக்ட்ல இருக்கக்கூடிய அந்த இடங்களை ஏல நடைமுறையில விற்பனை செய்யறது அப்படிங்கிறது ஏற்கனவே முடிவாயிடுச்சு. அது இன்னும் கூடுதலான பிளாட்டுகளை கொண்டதாக இருந்தது. அதுல எல்லாம் சில சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு கொண்டு போனதை அடுத்துதான் அவையெல்லாம் புறந்தள்ளப்பட்டு எந்த சிக்கலும் இல்லாத இந்த 11,308 பிளாட்டுகளை மட்டும் ஏலத்துக்கு கொண்டு போகிறது அப்படிங்கிற ஒரு முடிவை தான் பல வாய்தாவுக்கு முன்னாடியே நீதிமன்றம் அதை தெளிவுபடுத்திருச்சு. ஆனாலும் மீண்டும் மீண்டும் இப்படி ஒரு பிரச்சனை ஏன் நீதிமன்றத்தினுடைய கவனத்துக்கு வந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிறது தான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பிலிருந்து ஒரு கேள்வியாக, ஒரு குழப்பமான ஒரு விவகாரமாகவே அது நீடிச்சிட்டு இருக்கு. அதாவது ஈவடபிள்யூ போலீசாரினுடைய உயர் அதிகாரிகள் அல்லது இதனுடைய இந்த சம்பந்தப்பட்ட வழக்கினுடைய காம்பிடென்ட் அதிகாரி தரப்பிலிருந்து நீதிமன்றத்துக்கு என்ன சொல்லணும்னு நினைக்கிறாங்களோ அந்த தகவல் அரசு வழக்கறிஞர் மூலமாக நீதிமன்றத்திற்கு சரியாக சென்று சேராமல் இருக்கிறதா அப்படிங்கிற ஒரு கேள்வியை இந்த விவகாரம் மீண்டும் எழுப்பிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னு சொன்னா போன வாய்தாவில் சொன்னதனுடைய ஒரு அப்டேட் விஷயமா அல்லது அதே மாதிரியான வேறொரு விளக்கத்தின் அடிப்படையில தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் திரும்ப டைட்டில்ல பிரச்சனை இருக்கு, அந்த இடத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறத ஒரு இன்ஸ்டால்மெண்ட்ல அந்த பிரச்சனைகளை பட்டியலிடுறது போலதான் அந்த நீதிமன்ற விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் மத்தியில ஒரு கேள்வியை எழுப்பியிருக்கு. அதாவது திரும்பவும் அது போல ஒரு பிரச்சனையை சொன்னாங்க. அத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி மறுக்கல. நீங்க சொல்ற பிரச்சனை எல்லாம் இருக்கு அப்படிங்கிறத ஏத்துக்கிட்டாங்க. அது போல அந்த சிக்கல்களை எல்லாத்தையும் கடந்து இந்த ஏலத்தை கொண்டு போகிறதுல என்ன, அதை பத்தி பேசுங்க அப்படிங்கிறதான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருந்தாங்க. இந்த இடத்துல நியோமேக்ஸ் நிறுவனத்தரையை வழக்கறிஞாங்க அவரும் அந்த பிரச்சனைய சொல்லியிருந்தாரு. அதாவது எங்களுடைய இடங்கள் எல்லாமே டிடிசிபி அப்ரூவ்டு பெறப்பட்டிருக்கு, ரெராவுடைய அனுமதியோட இருக்குது. ஆனாலும் இந்த வழக்குல சிக்கி ஒரு குறிப்பிட்ட ஆண்டுகள் ஓடிட்டதுனால அந்த பிளாட்டுகளை அடையாளம் காண முடியாத சிக்கல் இருக்குங்கிறத நியோமேக்ஸ் தரப்பு ஒத்து இருக்குது. அதாவது அந்த ஒரு குறிப்பிட்ட பிளாட் 6ஆம் நம்பர் கொண்ட ஒரு பிளாட் இருக்குதுன்னா 6ஆம் நம்பர் கொண்ட பிளாட்டை நான் ஏலத்துக்கு எடுக்கிறேன்னா அதனுடைய 4 பவுண்டரிஸை நான் தெரிஞ்சாதான் என் பிளாட் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சாதான் யார் ஒருத்தரும் அந்த ஏலத்தை எடுக்கிறதுக்கு வருவாங்க. வெறுமனே வரைபடத்தை மட்டுமே பார்த்துட்டு யார் ஒருத்தரும் இந்த பிளாட் எனக்கு அப்படிங்கிறத எடுக்க மாட்டாங்க. அப்ப அந்த விதத்துல இது 6ஆம் நம்பர் பிளாட் தானா, இது 7ஆம் நம்பர் பிளாட் எதுங்கிறத அடையாளம் காணுவதிலேயே இருக்கக்கூடிய சிக்கல் குறித்து தான் இன்று விவாதிக்கப்பட்டது. அது நியோமேக்ஸ் தரப்புலையும் ஒத்துக்கிட்டாங்க. நாங்க கல்லு போட்டிருந்தோம், ஒரு கல்லு 80 ரூபா வருது, குடியாரங்க எடுத்து வித்துடுறாங்க, நாங்க என்ன பண்ண முடியும், இது எல்லா பக்கமும் நடக்கக்கூடிய பிரச்சனையா இருக்குது அப்படிங்கிறத அவங்க தரப்புல சொல்லியிருந்தாங்க. அந்த இடத்துலதான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் சரி அது நமக்கு அந்த இடத்த கல்லு இல்லை அப்படின்னு சொன்னாலும் அந்த 6ஆம் நம்பர் பிளாட்டுங்கிறது அங்க இருக்கதானே செய்யுது, அதுல எந்த சிக்கலும் இல்லைல்ல, அப்ப அதை வேற யாருடைய உதவியோடையாவது அதை நம்ம வரவங்களுக்கு இதுதான் 6ஆம் நம்பர் பிளாட் அப்படின்னு ஒரு உத்தேசமாக கூட நம்ம காட்ட முடியும் தானே அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைத்தாரு. அந்த இடத்துலதான் அரசு தரப்புல இருந்து எங்க இப்போ நம்ம 2,000 கோடி ரூபாய் மதிப்புல இந்த சொத்துக்களை நம்ம ஏல நடைமுறைக்கு நம்ம கொண்டு போகிறோம், இதுல உங்களுக்கு நல்ல வருமானம் இருக்கு, இன்னும் குறிப்பா அந்த எம்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய அந்த இணையதள சேவையை பயன்படுத்துறதுல ரெஜிஸ்ட்ரேஷன் கட்டணம் அதெல்லாம் பிக்ஸ் பண்ணி இருக்கிறாங்க, அப்ப அதுல வருமானம் வரப்போகுது, அப்ப நீங்களே ஒரு டெக்னிக்கல் பீப்புளை இத இடங்களை அடையாளம் காணுவதற்கு ஏற்ற வசதிகளை நீங்களே ஆளை நியமிச்சு நீங்க செய்து தரலாமே அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப அந்த வகையில இந்த இடம் தொடர்பா இருக்கக்கூடிய இந்த சிக்கல்களை நீங்க சிக்கல்னே நீங்க சொல்லிட்டு இருக்கிறீங்க, இதுக்கு ஏதோ ஒரு முடிவு கட்டணும் அப்படிங்கிற ஒரு இடத்துலதான் அரசு தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதாவது நியோமேக்ஸ் நிறுவன தரப்ப எல்லா பதிலையும் இங்க நீதிமன்றத்திலே சொல்லிட்டு இருக்கிறாங்க, எங்க சைட்ல எல்லாம் பெர்ஃபெக்ட்னு சொல்றாங்க, ஆனா அது போல எதுவுமே இல்ல, எங்களுக்கு நாங்க பிராக்டிகலா பார்க்கும்போது இவ்வளவு பிரச்சனைகள் இருக்குங்கிறத தான் அரசு தரப்பு வழக்கறிஞர் இன்றைய விவாதத்திலையும் முன் வச்சாரு. அதனால அவங்கள மதுரைக்கு வர சொல்லுங்க,
நேர்ல உட்கார்ந்து அவங்க கிட்ட டாக்குமெண்ட்டை எடுத்துட்டு வந்தாங்கன்னா தான் இந்த விவகாரங்கள் எல்லாத்தையும் இறுதி பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை அரசு தரப்புல இருந்து வலுவா முன்வைக்கப்பட்டது. அந்த கோரிக்கையை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி ஏற்றுக்கொண்டு நியோமேக்ஸ் நிறுவன தரப்புக்கு அரசு தரப்போடு ஒத்துழைக்க சொல்லி அந்த ஆவணங்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு இந்த வழக்கினுடைய அந்த தகுதி வாய்ந்த அதிகாரியோட கலந்து, அதாவது நியோமேக்ஸ் நிறுவனத்தினுடைய பிரதிநிதி அல்லது அதனுடைய இயக்குனர்கள் அல்லது அவர்களால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதி, இன்னும் சொல்ல போனா இந்த இடம் சம்பந்தமான இந்த விவரங்களை நன்கு தெரிந்த ஒரு பிரதிநிதி, ஏதோ பேருக்கு ஒரு பிரதிநிதின்னு அனுப்புறது கிடையாது, அதை பத்தி தெரிஞ்ச ஒரு ஆளை நீங்க அனுப்பி இந்த பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வாங்க அப்படிங்கிறத இந்த விவகாரங்களுக்கு, அதாவது இந்த இழுத்தடிப்புகளுக்கு ஒரு இறுதி வாய்ப்பாக, ஒரு தீர்வாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தி இதை பிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள்ட்ட இருக்கக்கூடிய ஒரு குழப்பமே இதுதான். அரசு தரப்பு இழுத்தடிக்குதா, நியோமேக்ஸ் நிறுவனம் தரப்பு இழுத்தடிக்குதா? யாருதான் இழுத்தடிக்கிறாங்க? ஏலத்துக்கு போகணும்னு சொல்றாங்க, ஆனா போக மாட்டேங்குது, திரும்ப திரும்ப சிக்கல்னு சொல்றாங்க. அப்படிங்கிறது தான் ஒரு குழப்பமா நீடிச்சிட்டு இருக்கு. இந்த நிலையில இந்த குழப்பங்களுக்கு தீர்வாகத்தான் இப்படி ஒரு நடைமுறைய நீதியரசர் பரத சக்கரவர்த்தி முன் வச்சிருக்கிறாங்க. குறிப்பா அவர்கள் இருவரும் கலந்து அந்த புகார்தாரர்களுடைய அந்த பட்டியலை இறுதி செய்யறது அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, இன்னொரு பக்கம் இந்த குறிப்பா இந்த இடம் சம்பந்தமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே அவங்க கைவசம் இருக்கிறது எல்லாத்தையுமே ஒரு பிரிண்ட் அவுட் காப்பியாக இஓடபிள்யூ போலீசார்கிட்ட கொடுத்தரணும். அதனுடைய டிஜிட்டல் வெர்ஷனையும் இஓடபிள்யூ போலீசார்கிட்ட அவங்க கொடுத்தரணும். அது அவர்கள் வழியாக இந்த சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் எம்எஸ்டிசி அவங்களுக்கு போயிடணும். அவங்க தான் அதுக்கப்புறம் பதிவேற்றம் செய்ய வேண்டிய தேவைக்காக அவங்கள்ட்ட வழங்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவை சொல்லி இருக்கிறாரு. அடுத்தது இந்த ஏல நடைமுறை அப்படிங்கிறது ஏற்கனவே என்ஐசியா எம்எஸ்டிசியா அதுகிட்ட இருக்கிற பிரச்சனை இதெல்லாம் வந்து பேசி முடிவானதுல எம்எஸ்டிசின்னு சொல்லக்கூடிய அந்த மத்திய அரசினுடைய நிறுவனத்திடம் தான் இந்த ஏல நடைமுறை, அந்த இயங்குதளத்தை பயன்படுத்தி இந்த ஏல நடைமுறையை இறுதி செய்யறதுங்கிற முடிவுக்கு நீதிமன்றம் வந்திருக்கு. அதன் அடிப்படையில அவர்களோட கலந்தாலோசிச்ச அடிப்படையில அதற்கு சில நடைமுறைகளை எம்எஸ்டிசி தரப்புல இருந்து நீதிமன்றத்துல முன் வச்சிருக்கிறாங்க. அதாவது அந்த சேவை நிறுவனத்தை, அந்த சேவையை பயன்படுத்துவதற்கு யாரெல்லாம் ஏலத்துல பங்கேற்கிறாங்களோ அவர்கள் 1000 ரூபாய் பிளஸ் ஜிஎஸ்டியோட சேர்த்து 1180 ரூபாய் கட்டி முன்பதிவு செய்து கொள்வது கட்டாயம். இந்த முன்பதிவுங்கிறது ஒரு முறை மட்டுமே. அந்த ஒரு முறை அவங்க முன்பதிவு செய்துட்டாங்கன்னா அந்த யூசர் ஐடி பாஸ்வேர்டை பயன்படுத்தி ஒரு ஆண்டு முழுவதும் அந்த எம்எஸ்டிசியினுடைய ஏல நடவடிக்கையில அவங்க பங்கேற்கலாம். அதாவது குறிப்பா இந்த நியோமேக்ஸ் தொடர்பான இந்த ஏலத்திலேயே எத்தனை முறை வேணாலும் எத்தனை பிளாட்டை வேணாலும் அவங்க அந்த ஏலத்துல பங்கேற்கலாம். வெறும் 1000 ரூபாய் கட்டிடணும் வித் ஜிஎஸ்டி. அடுத்தது ஏலத்துல இப்படி பணத்தை கட்டிட்டு அவர்கள் ஒரு இடத்த வந்து அவங்க வந்து அதிகபட்ச விலை கொடுத்து அந்த இடத்தை ஏலம் எடுத்துட்டாங்க, அவங்க சக்சஸ்ஃபுல் பிக்டர்னு அறிவிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னா அப்ப அவர்கள் 7000 ரூபாய் சேவை கட்டணம் கட்டணும். ஏற்கனவே நீதியரசர் 5000 ரூபாய் பிக்ஸ் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. இல்ல அதெல்லாம் முடியாது, 7000 ரூபாய் தான் அப்படின்னு வந்து எம்எஸ்டிசி தரப்புல இருந்து சொல்லிட்டாங்க. சரி, அவங்க லட்ச ரூபாய் கொடுத்து இடம் வாங்க போறாங்க, 7000 ரூபாய் பெரிய விஷயம் கிடையாது, அவங்க கட்டட்டும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் அதை அனுமதிச்சிட்டாரு. அந்த அடிப்படையில 7000 ரூபாய் அதற்கான ஜிஎஸ்டி சேர்த்து 8260 ரூபாய், அதாவது ஏலம் எடுத்தா அவங்க அந்த எம்எஸ்டிசிக்கான சேவை கட்டணமா செலுத்த வேண்டியிருக்கும். இது முடிஞ்சிருச்சு. அடுத்தது இந்த எம்எஸ்டிசி வழியாக ஒரு நாளைக்கு எத்தனை பிளாட்டுகளை ஏலத்துக்கு எடுத்துட்டு போகிறது அப்படிங்கிற விஷயத்துல நியோமேக்ஸ் தரப்புல இருந்து 11000 பிளாட்ஸ் இருக்குது, நீங்க இதை எத்தனை நாளைக்கு நீங்க நடத்திட்டு இருப்பீங்க, ஒரே நாள்ல ஒரு 1000 பிளாட்டை சேல் பண்ற மாதிரி வந்து நீங்க கொண்டு வாங்க, அதுதான் பெஸ்டா இருக்கும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டது. அதற்கு எம்எஸ்டிசி நிர்வாகம் தரப்புல இருந்து மறுப்பு தெரிவிச்சாங்க. அதாவது நீங்க சொல்றது கரெக்ட், இதுல வந்து பிளாட்டுகளினுடைய எண்ணிக்கை கூட இருக்குது, இதுல பங்கேற்பாளர்களுடைய எண்ணிக்கையும் நம்ம எவ்வளவுன்னு சொல்ல முடியாது, அதிகமாக வாய்ப்பு இருக்கு. அப்ப அந்த சேவை இணையதள சேவையே முடங்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதனால அது வந்து பாசிபிள் கிடையாது. ஒரு முன்னோருங்கிறது தான் ஒரு சேஃப் ஏரியா அப்படிங்கிறத அவங்க தரப்புல இருந்து முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப அடுத்த கட்டமா நீதியரசர் பரத சக்கரவர்த்தி
இதை கொஞ்சம் நீங்க வந்து 300ன்னு மட்டும் நீங்க வந்து வரம்பிட்டுக்காதீங்க. உதாரணத்துக்கு ஒரு ப்ராஜெக்ட் எடுத்துக்கிட்டோம்னா அதுல ஒரு 350 பிளாட் தான் இருக்குது, அல்லது ஒரு 400 பிளாட் தான் இருக்குதுன்னா அப்ப 300 தான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு 150க்காக இன்னொரு நாள் நீங்க தள்ளி வைக்க தேவையில்லை. அந்த ஒரு ஸ்லாட்ல அந்த ஒரு ப்ராஜெக்ட ஒரே நாள்ல ஏலம் நடத்துற மாதிரி வாய்ப்பு இருக்காங்கிறத நீங்க பரிசீலிங்க. அந்த 300ங்கிறத ஒரு 400 500 நீங்க உயர்த்தினீங்கன்னா கூட எனக்கு பெஸ்ட் தான், அப்படி நீங்க முயற்சி பண்ணுங்கிற ஒரு ஆலோசனைய முன் வச்சிருக்கிறாரு. எம்எஸ்டிசி நிர்வாகமும் அதை நாங்க பரிசீலிப்பதாக சொல்லி இருக்கிறாங்க. அடுத்தது அந்த இஎம்டி விவகாரத்துல பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்களும் இந்த ஏல நடவடிக்கையில பங்கேற்க வாய்ப்பை வழங்கி அந்த இஎம்டியில இருந்து விதிவிலக்கு அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனை நீதிமன்றம் கொடுத்திருந்தது. அதாவது வழக்கமா யார் ஒருத்தர் ஏலம் எடுக்கிறதா இருந்தாலும் அவங்க இஎம்டிங்கிறது கட்டி ஆகணும். இந்த நியோமேக்ஸ் வழக்கை பொறுத்த வரைக்கும் அதுல இருந்து விதிவிலக்கு. அப்ப அதை எப்படி இதுல வந்து நடைமுறைப்படுத்துறது அப்படிங்கிற அந்த விவாதத்துல எம்எஸ்டிசி தரப்புல இருந்து நாங்க 2 ஆப்ஷன் தான் வைக்க முடியும். இஎம்டிக்கு இஎம்டி உண்டா இல்ல இல்லையா, அவ்வளவுதான். அதுல அவருக்கு சலுகை உண்டுன்னா உண்டு, இஎம்டி கட்டணும்னா கட்டணும், இல்லைன்னா விதிவிலக்கு. 2 ஆப்ஷன் தான் எங்களால வைக்க முடியும் அப்படிங்கிற. ஏன்னா அது சாப்ட்வேர்ல சில மாற்றங்களை செய்யறதுல சில பிரச்சனைகள் இருக்குங்கிறத அவங்க முன் வச்சாங்க. அப்ப அதன் அடிப்படையில ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும் நீங்க சேர்த்துக்குங்க. அதாவது இஎம்டியில இருந்து விலக்கு கோர்றவங்க அப்படி விலக்கு கோரினாங்கன்னா ஒரே ஒரு விண்டோ மட்டும் புதுசா ஓபன் ஆகுற மாதிரி அதுல பாதிக்கப்பட்டவனுடைய அந்த கம்ப்ளைண்ட் என்ன அதை உள்ளீடு செய்தா அந்த எண்ணை வச்சு பேக் எண்ட்ல இஓடபிள்யூ போலீஸாரோட அதை வெரிஃபை பண்ணி ஒரு டைம் எடுத்துக்கிட்டு வெரிஃபை பண்ணிட்டு அவங்க உண்மையான புகார்தாரர் தானா அப்படிங்கிறத உறுதிப்படுத்தி அதற்கப்புறம் அவங்களுடைய கோரிக்கையை நம்ம அப்ரூவ் கொடுக்கலாம் அப்படின்னு எம்எஸ்டிசி தரப்புல இருந்து ஒரு ஆலோசனை முன்வைக்கப்பட்டது. அந்த ஆலோசனை ஏற்கப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல அடுத்த கேள்வியா, சரி நீங்க அதை வந்து பாதிக்கப்பட்ட முதலீட்டாளரும் பங்கேற்கணும்னா நீங்க இஎம்டியில வந்து விலக்குன்னு சொல்றீங்க, கரெக்ட். ஆனா நான் புகார் கொடுத்திருக்கிறேன், என் புகார் ஏற்றுக்கொள்ளப்பட்டதா இல்லையா, என் புகாருக்கான நம்பர் என்னன்னு எனக்கு தெரியாம நான் எப்படி இதுல பங்கேற்கிறது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்ப இந்த கேள்விதான் பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் தரப்பில் இருந்து வாதிட்ட வழக்கறிஞர்கள் ரஜினி மற்றும் லாவண்யா அவங்க முன் வச்சாங்க. அப்ப அதற்கு பதிலளித்த அரசு தரப்பு அந்த வேலைகள் நடந்துட்டு இருக்கிறதா அவங்க சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துலதான் நீதியரசர் பரத சக்கரவர்த்தியும் முதல்ல உங்க தரப்புல இருக்கக்கூடிய அந்த புகார்தாரனுடைய பட்டியலை, அதாவது 61,408ன்னு ஒரு என்ன சொல்லி இருக்கிறாங்க, இவ்வளவு புகார் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப இந்த 61,408 புகார்தாரர்களுக்கும் ஒரு சீரியல் நம்பரை கொடுத்து ஒரு எக்ஸல் ஃபார்மட்ல இஓடபிள்யூனுடைய அந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்துல பதிவேற்றம் பண்ணிருங்க. அப்ப யாரோ ஒருத்தர் கம்ப்ளைண்ட்தாரரா இருந்தாலும் அவர் தன்னுடைய பெயரை உள்ளிட்டு பார்த்தோம்னா அவரோட சீரியல் நம்பர் என்னங்கிறது அவருக்கு தெரிகிற மாதிரி இந்த ஏற்பாட்டை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இஓடபிள்யூ போலீசாருக்கும் நீதிமன்றம் அறிவுறுத்தி இருக்கு. அடுத்தது, இந்த ஏலத்துல பங்கேற்க விரும்பக்கூடிய நபர், அது பாதிக்கப்பட்ட முதலீட்டாளராக இருக்கலாம் அல்லது வெளிநபரா இருக்கலாம். அப்ப அவர் அந்த பிளாட்டினுடைய தகவல்களை எப்படி தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற கேள்விக்கு தான் ஏற்கனவே சொன்னது போல இஓடபிள்யூனுடைய வெப்சைட்லயும் அவர்கள் அதை சரிபார்ப்பதற்கான ஆவணங்களை பதிவேற்றம் பண்ணணும். அடுத்து நியோமேக்ஸ் நிறுவனமே ஒரு இணையதளத்தை உருவாக்குறதா சொல்லியிருந்தாங்க. அது குறித்து இன்ன வரைக்குமே அவங்க எதுவும் தகவல் சொல்லல. அப்ப அந்த இணையதளத்திலையும் அது பதிவேற்றம் செய்யப்படணும். மூணாவதாக, இஓடபிள்யூ இந்த வழக்கினுடைய காம்பிடன்ட் அதிகாரி அந்த அலுவலகத்திலையும் யார் வேணாலும் நேர்ல போய் அந்த டாக்குமெண்ட்டை பார்க்கிறது போல ஸ்பைரல் பைண்டிங் செய்து அதை நீங்க வந்து 1-2 நீங்க வந்து வச்சிருங்க அப்படிங்கிற ஒரு உத்தரவை நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்காங்க. இதே விஷயத்த ஏற்கனவே அவங்க வலியுறுத்தி இருந்தாங்க, அதை மீண்டும் இந்த முறையும் வலியுறுத்தி இருக்கிறாங்க. அப்ப வெறுமனே டாக்குமெண்ட்ஸை மட்டும் ஒருத்தர் பார்த்து இந்த ஏலத்துல எடுத்துட முடியாது. அந்த இடம் எங்க இருக்குங்கிறத நேரில் போய் பார்க்கணும்னு ஒருத்தர் விருப்பப்படலாம். அப்ப அதற்கான வாய்ப்பையும் நீங்க வந்து கொடுத்துதான் ஆகணும். அதற்கான தேதியையும் நீங்க லிஸ்ட் பண்ணி நீங்க கொண்டு வாங்க அப்படிங்கிற ஒரு ஆலோசனைய நியோமேக்ஸ் தரப்புக்கும் அரசு தரப்புக்கும் முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப நிறைவா, இந்த ஏல நடவடிக்கையில முதல்ல விளம்பரம் வெளியாகணும். தமிழகம் முழுவதும் வெளியாகக்கூடிய தமிழ் மற்றும் ஆங்கில
செய்தித்தாள்ல அந்த விளம்பரம் வெளியாகணும். இப்ப இவ்வளவு டீட்டெயில்ஸையும் நம்ம பக்கம் பக்கமா விளம்பரம் போட முடியாது. அதனால அந்த 31 ப்ராஜெக்ட்ஸ்க்கான அந்த டீட்டெயில்ஸை மட்டும், என்னைக்கு ஏலம் நடக்க போகுது, அதற்கான தகுதிகள் என்ன, என்னென்ன விதிமுறைகள் அப்படிங்கிற அந்த விவரமும், என்ன கட்டணம் அப்படிங்கிறதும், அடுத்தது என்ன தேதியில, என்ன ப்ராஜெக்டுக்கு என்ன தேதியில அந்த ஏலம் அப்படிங்கிறது நடைபெற இருக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு ஷெட்யூல், அதை ஈஓடபிள்யூ போலீசாரும் நியோமேக்ஸ் தரப்பும் எம்எஸ்டிசி நிர்வாகமும் கலந்து பேசி ஒரு முடிவோட நீங்க வாங்க அப்படிங்கிறத நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அதுல இருந்துதான் நான் இறுதி உத்தரவை பிறப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கேத்த மாதிரி அந்த ஏலம், எந்த ப்ராஜெக்ட் என்னைக்கு ஏலம் வருதோ அதிலிருந்து ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு முன்னதாக அந்த ஏலத்துல பங்கேற்கக்கூடிய நபர்கள் அந்த இடத்த நேரில் பார்வையிடுவதற்கு உண்டான அந்த தேதியையும் நீங்க அதுல மென்ஷன் பண்ணிருங்க அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இந்த முழுமையான விவரங்களோட அந்த விளம்பரம் வெளியாகணும். அந்த விளம்பரம் ஏற்கனவே ஆங்கிலத்துல வடிவமைக்கப்பட்டிருக்கு. அதாவது அந்த விவரங்கள், போதுமான விவரங்கள் இருக்கு. அதுல கூடுதல் ஆலோசனைகள் கேட்டிருக்கிறாங்க. அப்ப அந்த முடிவுகளையும் சேர்த்து அதை மாடிஃபை பண்ணி அடுத்து அறிவிக்கிறதா சொல்லியிருக்கிறாங்க. அடுத்தது இதுல இந்த 11,308 பிளாட்டினுடைய டீட்டெயில்ஸையும் பத்திரிகைகள்ல வெளியிட்டோம்னா கூடுதல் செலவாகுங்கிறதுனால அந்த 31 ப்ராஜெக்ட்ஸ் பத்தின டீட்டெயில்ஸை மட்டும், இந்த ஏலம் தொடர்பான ஒரு மையமான விவரங்களை மட்டும் பத்திரிகை செய்தியா வெளியிட்டுட்டு, அதனுடைய மேலதிக தகவல்களை ஈஓடபிள்யூ போலீசாரினுடைய அதிகாரப்பூர்வ இணையதளத்துல யார் வேணாலும் பார்த்துக்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டோட நீங்க வாங்க அப்படிங்கிற ஆலோசனைய சொல்லியிருக்கிறாங்க. ஆக நிறைவாக பிப்ரவரி 18 காலை 10:30 மணிக்கு இந்த வழக்கு மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட இருக்குது. அன்னைய தேதியில ஈஓடபிள்யூ போலீசாரும் நியோமேக்ஸ் நிறுவன தரப்பும் எம்எஸ்டிசி நிர்வாக தரப்பும் கலந்து பேசி இந்த ஏல நடைமுறை தொடர்பான இறுதி, நாமளும் ஒரு வீடியோல இறுதின்னு சொல்லிட்டு இருக்கிறோம், நீதிமன்றம் அதை தான் சொல்லி இருக்குது. அந்த இறுதி முடிவோடு அவங்க வந்தாங்கன்னா அதிலிருந்து அன்றைய தேதியிலேயே உத்தரவை பிறப்பிப்பதாக நீதியரசர் பரத சக்கரவர்த்தி சொல்லியிருக்கிறாங்க. அன்றைய தேதியில என்ன நடக்குதுங்கிறத